வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் கதை மகிழ்ச்சியின் திறவுகோல். இது ஒரு மன்னரின் கதை. ஒரு நாட்டில் ஒரு மன்னர் இருந்தார். அவர் தனது மக்களுக்கு நல்லது செய்ய எப்போதும் விரும்புகிறார். ஆனால் அவர் தனது சொந்த வாழ்க்கையில் எப்போதும் ஒருவித வெறுமையும் திருப்தியின்மையும் உணர்ந்தார். ஒரு நாள் அவர் ஒரு துறவியை சந்தித்தார். துறவி மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்பட்டார். மன்னர் அவரிடம், ஐயா, எனக்கு எல்லாமே இருக்கிறது. இருந்தாலும் என் மனதில் ஒரு நிம்மதி இல்லை. மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் வாழ எனக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் என்று கேட்டார். துறவி புன்னகைத்து மன்னரை ஒரு குவளை தண்ணீருடன் வரச் சொன்னார். மன்னர் தண்ணீர் கொண்டு வந்த போது துறவி அந்த குவளைக்குள் ஒரு பெரிய கல்லை போட்டு, இதை இப்படியே பிடித்து கொள்ளுங்கள் என்றார். மன்னர் சற்று குழப்பத்துடன் கல்லை தாங்கிக் கொண்டார். சில நிமிடங்கள் கழிந்தன. கல் கனக்கத் தொடங்கியது. மன்னர் வலி தாங்காமல், ஐயா, இது மிகவும் கனமாக இருக்கிறது என்றார். துறவி கேட்டார், நீங்கள் எவ்வளவு நேரம் இதை பிடித்தீர்கள்? மன்னர் 5 நிமிடங்கள் மட்டுமே என்றார். துறவி, இப்போது கல்லை போட்டு விடுங்கள் என்றார். மன்னர் கல்லை போட்டவுடன் அவருக்கு நிம்மதி கிடைத்தது. துறவி கூறினார், மன்னா, இந்த கல் உங்களின் கவலைகள் மற்றும் கடந்த கால நினைவுகளைப் போன்றது. அவற்றை ஒரு சில நிமிடங்களுக்கு தாங்கிக் கொண்டால் அது ஒரு சிறிய சுமையாக தெரியும். ஆனால் நீங்கள் அதை நாள் முழுவதும் அல்லது வாழ்க்கையின் இறுதி வரை பிடித்து கொண்டிருந்தால் அது தாங்க முடியாத சுமையாக மாறும். மகிழ்ச்சி என்பது சுமையை குறைப்பதில்தான் இருக்கிறது. கடந்த கால கவலைகளை பிடித்து கொள்ளாமல் நீங்கள் விரும்பாத விஷயங்களை விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள். மன்னர் துறவியின் வார்த்தைகளின் ஆழத்தை புரிந்து கொண்டார். அன்றிலிருந்து அவர் தன்னுடைய பிரச்சனைகள் மற்றும் கவலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் வாழவும் தன் மக்களுக்கு சேவை செய்வதிலும் கவனம் செலுத்தினார். அவர் மிகுந்த அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தார். நீதி: தேவையற்ற கவலைகளையும் கடந்த கால சுமைகளையும் விட்டுவிடுங்கள். நிகழ்காலத்தில் வாழுங்கள். அதுவே வாழ்க்கையின் திறவுகோலாகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.